காக்கிறார். இரவிலும் பகலிலும் வெயிலும் நிழலிலும் உள்ளேயும் வெளியேயும். இஸ் த ஒன் who preserve you. என்னாலும் உன்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர். திரும்ப அந்த 7 குறிப்புகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாட் காட் டஸ். தேவன் என்ன செய்கிறார்? நம்பர் 1, அவர் உங்களை என்னையும் அவர் தாங்குகிறார். 14ஆம் வசனம். 2வது கொடுக்கிறார். 15ஆம் வசனம். 16 திருப்தியாக்குகிறார். 19 அவர் நிறைவேற்றுகிறார். அடுத்து அதே 19ஆம் வசனத்தில் உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார். 19ஆம் வசனத்தில் உன்னை ரட்சிக்கிறார். 20ஆம் வசனத்தில் உன்னை காப்பாற்றுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த தேவனை இந்த சங்கீதம் 6 சொல்கிறது, அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை நீ துதிக்கும் போது, திரும்ப சொல்கிறேன், அவரை உயர்த்தி நாமத்தை துதிக்கும் போது இவையெல்லாம் உன் வாழ்வின் பங்காய் பகமாய் மாறும். நாளிலே ஆரம்பத்தில் சொன்னேன், வாட் காட் இஸ். அவர் யாராக இருக்கிறார்? 2வது அவர் என்ன செய்ய முடியும்? அந்த உண்மை உள்ள தேவன் பெரியவர். 2வது மகிமை உள்ளவர். 3வது நல்லவர். 4வது அன்பானவர்களே அவர் நீதி உள்ளவர். 5வது பரிசுத்தர். 6வது உனக்கு உன் பக்கத்தில் நிற்கிறவர். இந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை தூக்கி விடுவார். கடைசியாக சொன்னது போல உன்னை காப்பாற்றி உன்னை பாதுகாத்து பராமரித்து அந்த நித்திய வீட்டில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். இவனை செய்ய வேண்டுமானால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 2 காரியங்கள். நம்பர் 1, லிஃப்ட் ஹிம். தமிழ் சொல்கிறது, அவரை உயர்த்துங்கள். அன்பான தேவ பிள்ளையே, when you lift God, you will lift you. தேவனை உயர்த்த தேவனை உயர்த்துவார். முதல் குறிப்பு exalt him. 2வது அவர் அடுத்த சொல்லுகிறது எப்போதும், எவ்ரிவேர். exalt him. அவரை உயர்த்துங்கள். வாழ்விலே உயர்த்துங்கள், உங்கள் தொழிலே உயர்த்துங்கள், உங்கள் உறவுகளிலே உயர்த்துங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களிலே உயர்த்துங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அவரை உயர்த்த உடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அன்பார்களே எப்போதும். திரும்ப சொல்லுகிறேன், எப்போதும். அடுத்த வார்த்தை என்றென்றைக்கும். அது 2 ஒரே வார்த்தை போல தெரியும், ஆனால் வித்தியாசமான வார்த்தை. எப்போதும் என்றென்றைக்கும். இது முடியாது, சாத்தியமில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், exalt him. எப்போதும். ஒருவேளை வாழ்வு இருக்கலாம், தாழ்வு இருக்கலாம். ஆபுக்கு சொன்னது போல, அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடியில் ஒன்றுமில்லாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், திருமறை சொல்கிறது exalt him. அவரை உயர்த்துங்கள். திரும்ப சொல்லுகிறேன், வாழ்வோ சாவோ, உயர்வோ தாழ்வோ, அவரை உயர்த்த உடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். கதை சொல்கிறார், எப்பொழுதும். அடுத்த வார்த்தை என்றென்றைக்கும் அவரை உயர்த்துங்கள். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்கிறது, அன்பான தேவ பிள்ளையே, அந்த 6ஆம் வசனத்தில் அந்த வசனம் சொல்கிறது எக்ஸ்பிளைனிங். முதல்ல சொன்னேன் exalt him, அவரை உயர்த்துங்கள். 8ஆம்